நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மொறுமொறுப்பான உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி வீட்ல பண்ணலான்றத பார்த்துரலாம். நெறைய பேர் உருளைக்கிழங்கு சிப்ஸ் வீட்ல பண்றப்ப கொஞ்சம் சாஃப்ட்டா வந்துரும். இல்லாட்டி ரொம்ப கருகி போன மாரி ஆயிரும். நான் சொல்ற டிப்ஸ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நீங்களும் வீட்லயே கடையில வாங்குற மாரி மொறுமொறுப்பான உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்யலாம். உருளைக்கிழங்கு சிப்ஸ் தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 2 கிலோ எடுத்திருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கல்லுப்பு தேவையான அளவு. இப்ப நம்ம 2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம். அத நல்லா கழுவி எடுத்துட்டோம். நம்ம ஏன் கழுவுறோம்னா, அதுல மண்ணெல்லாம் இருக்கும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி கழுவி எடுத்துட்டோம். இப்ப அதுல தோல் சீவி தண்ணீல போட்டுக்கலாம். நம்ம சிப்ஸுக்கு உருளைக்கிழங்கு எப்படி வாங்கணும்னா, மண் இருக்க மாரி உருளைக்கிழங்கு தான் வாங்கணும். அந்த முளைக்கிற உருளைக்கிழங்கு வாங்குனோம்னா, சிப்ஸுக்கு நல்லா இருக்காது. அது ரொம்ப சாஃப்ட்டா இருக்க மாரி இருக்கும். இது மாரி உருளைக்கிழங்கு எடுத்தா தான் நல்லா கிரிஸ்பியா வரும் நமக்கு. அதுவும் நல்லா பெரிய உருளைக்கிழங்கா நம்ம வாங்கணும். ரொம்ப குட்டி குட்டியா வாங்குனா நம்ம சீச்சு போடுறதுக்கு நல்லா இருக்காது. இது மாரி நல்லா பெரிய உருளைக்கிழங்கா பார்த்து எடுத்துக்கணும். நம்ம இப்ப உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டோம். இப்ப நம்ம இத தண்ணீல போட்டுக்கலாம். நம்ம இது தண்ணீல போடுறதுனால அது கலர் மாறாம இருக்கும். இது இப்ப நம்ம வெளியில வச்சோம்னா கலர் மாறிரும். அதனால நம்ம தண்ணிக்குள்ள போட்டுக்கிறோம். நம்ம இதே மாரி இப்ப எல்லா உருளைக்கிழங்கையும் சீச்சு தண்ணீல போட்டுறலாம். இப்ப எல்லாமே தோல் சீவிட்டோம். எல்லாத்தையும் தண்ணிக்குள்ள போட்டுறலாம். இப்போ உருளைக்கிழங்கு நம்ம எல்லாமே தோல் சீவி தண்ணீல போட்டுட்டோம். அது இப்ப சிப்ஸுக்கு எப்படி சீவலான்றத பார்த்துடலாம். இப்ப நம்மகிட்ட உருளைக்கிழங்கு சீவுறதுக்குன்னே சிப்ஸ் கட்ட வச்சிருக்கோம். உங்ககிட்ட என்ன மாரி சீவுற கட்ட இருக்கோ, அந்த சிப்ஸ் இதுலயே நீங்க சீவிக்கலாம். அந்த கேரட் துருவுறதுல சேர்ந்த மாரி வரும். அதுதான் நார்மலா எல்லாருமே வீட்ல வச்சிருப்போம். அதிலயே நீங்க சீவிக்கலாம். அதிலயே நமக்கு மெல்லிசா வர மாரி நம்ம சீவணும். அது எப்படி சீவலான்றத பார்த்துடலாம். நம்ம இப்ப சிப்ஸுக்கு ஏத்த மாரி சீவிக்கலாம். நம்ம இந்த மாரி சீவுனது எல்லாத்தையும் தண்ணிக்குள்ள போட்டுறலாம். நம்ம அப்படியே வச்சிருந்தோம்னா, அது ஒரு மாரி கலர் மாறிட்டு நமக்கு எண்ணெயில போடுறப்ப கருகுன மாரி வந்துரும். அதனால நம்ம சீவ சீவ எல்லாத்தையும் தண்ணியில போட்டுறலாம். நம்ம இப்ப தோல் சீவி வச்சிருக்க உருளைக்கிழங்கு எல்லாமே இதே மாரி நல்லா மெல்லிசா சீச்சு எடுத்துறலாம். இப்ப நம்ம இந்த மாரி நல்லா மெல்லிசா சீச்சு எடுக்கிறப்ப தான், எண்ணெயில போடுறப்போ உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு வரும். கருகாமயும் இருக்கும். ரொம்ப திக்கா இருந்தா கருகுன மாரி வந்துரும். அதே மாரி உள்ள வேக்காடு வேகாமயும் இருக்கும். இது மாரி ஒரே மாரி சீச்சு எடுத்தோம்னா, எல்லாமே ஒரே மாரி கிரிஸ்பியா இருக்கும். இப்ப நம்ம சீச்சது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு ஒரு தண்ணீல போட்டு அலசிட்டோம். இது நல்லா அந்த ஸ்டார்ச் போயிரும். இப்ப அடுத்தது நம்ம கூலிங் வாட்டர்ல போட்டுக்கலாம் இத எல்லாத்தையும் எடுத்து. இப்ப 2வது நம்ம கூலிங் வாட்டர்ல போடுறோம். இது ஏன் நம்ம இந்த கூலிங் வாட்டர்ல போடுறோம்னா, நம்ம எண்ணெயில போடுறப்ப கலர் ஒரே மாரி வரதுக்காண்டி தான் நம்ப இந்த கூலிங் வாட்டர்ல போடுறோம். இப்ப நம்ப சிப்ஸ் பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். நம்ம இப்ப சிப்ஸ் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்தியிருக்கோம். இதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சு வரணும். எண்ணெய் சூடு கம்மியா இருந்தாலும் அந்த கிரிஸ்பினஸ் வராது. நல்லா ஹீட் வந்தா தான் அப்ப ஒரே மாரி வேக்காடு நமக்கு கிடைக்கும். நமக்கு இப்ப உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கோம்ல, அதுல தண்ணி ஊத்தி இப்ப கரைச்சு வச்சுக்கலாம். எண்ணெய் காயிற நேரத்துக்கு. தண்ணி ஊத்தி கரைச்சோம்னா, அப்ப உப்பு நல்லா கரைஞ்சு வந்துரும். அப்ப நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு போடுறப்ப எண்ணெயில தொளிக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்ப எண்ணெய் காயறதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருக்க உப்புல வந்து தண்ணி ஊத்தி கரைச்சு வச்சுக்கலாம். அப்ப அந்த உப்பு கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் உருளைக்கிழங்கு நம்ம எண்ணெயில போடுறப்ப லைட்டா தண்ணி தொளிச்சு விடலாம், உப்பு தண்ணி. நம்ம எண்ணெய் காயறதுக்குள்ள உப்பு கரைச்சு வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு ஈடு போடுறதுக்கு உண்டான உருளைக்கிழங்க மட்டும் நம்ம நல்லா தண்ணி வடிய ட்ரை பண்ணி எடுத்துருவோம். இப்ப நம்ம தண்ணியோட போட்டோம்னா, அது எண்ணெய் நல்லா தெறிச்சு வரும். அப்புறம் நல்ல வேக்காடும் குடுக்காது. கிரிஸ்பினஸும் வராது. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஈடு போடுற அளவுக்கான கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாவும் ட்ரை பண்ணோம்னா கலர் மாறிரும். அளவளவா நம்ம ட்ரை பண்ணி தண்ணி இல்லாம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈடு போடுறதுக்கு உண்டான உருளைக்கிழங்க நம்ம நல்லா இந்த அளவுக்கு ட்ரை பண்ணி எடுத்துருக்கோம் தண்ணி இல்லாம. அதே மாரி எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு. இப்ப நம்ம இத மொத்தமாவும் நம்ம போட்டுறக்கூடாது. மொத்தமா போட்டா எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்துக்கும். நம்ம ஒண்ணு ஒண்ணா போட்டுறலாம். நம்ம ஏன் கூலிங் வாட்டர்ல போடுறோம்னா, அது பிரிஞ்சு நல்லா ஸ்டிஃப் ஆயிரும். அதனால தான் இந்த கூலிங் வாட்டர்ல போடுறோம். நம்ம சீச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்க ஒண்ணு ஒண்ணா போட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து ஒரே ஃப்ளேம்ல இருக்கணும். சிம் வச்சோம்னா ஒரே மாரி வேகாது. நம்ம இப்ப நல்லா சலசலப்பு போயிருச்சு பாருங்க. அதே மாரி போட்டோனே நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கணும். நமக்கு எண்ணெய் ஹீட் ஆனோனையுமே ஒரே ஃப்ளேம்ல இருக்கணும். கூட்டி குறைச்சு வைக்கக்கூடாது. அதே மாரி இப்ப இந்த சலசலப்பு போனோனே லைட்டா உப்பு தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்ப நம்ம ஏன் உப்பு தண்ணி தெளிக்கிறோம்னா, நம்ம அதுக்கப்புறம் நம்ம உப்பு தூவுனோம்னா அங்கங்க திட்டு திட்டா நின்னுக்கும். நம்ம எண்ணெயிலேயே தண்ணி தெளிச்சிட்டோம்னா, அந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா சார்ந்திருக்கும். உருளைக்கிழங்கு பாருங்க நல்லா கோல்டன் கலர்ல ஒரே மாரி வெந்திருக்கு. இப்ப நம்ம இத பாத்திரத்துல மாத்திரலாம். இப்ப நம்ம இதே மாரி ஒரு ஒரு ஈடா போட்டு எடுத்துரலாம். இப்ப இதே மாரி நம்ம ஒரு ஒரு ஈடு போடுறப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்து நல்லா வடிச்சு தண்ணி போக வடிச்சுட்டு நம்ம எண்ணெயில போடலாம்.
அதே மாரி ஒரு ஒரு வாட்டியும் நம்ம உப்பு தண்ணி லைட்டா தொளிச்சுக்கணும். அப்பதான் அந்த உப்பு நல்லா சார்ந்திருக்கும். இப்ப நமக்கு சலசலப்பே இல்ல. அப்ப எல்லாமே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப இது எல்லாத்தையும் எடுத்து வடி பாத்திரத்துல போட்டுறலாம். இப்ப நம்ம சிப்ஸ் எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோம். இப்ப நம்ம மொத்த சிப்ஸுக்கும் மொளகாத்தூள் போட்டோம்னா, நமக்கு ஒரே மாரி கலந்து வராது. அதனால அளவா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மொளகாத்தூள் போட்டு கலக்கி எடுத்துக்கலாம். இப்ப இதுக்கு நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மொளகாத்தூள் போடுறேன். இப்ப நம்ம இது குலுக்குறப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா பொறு பொறுன்னு சத்தம் கேட்குது பாருங்க. அப்ப சிப்ஸ் நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்குன்னு அர்த்தம். இப்ப நம்ம இது மொளகாத்தூள் போட்டு குலுக்கிட்டோம். இப்ப குழந்தைங்களுக்கு வேணும்னா, நீங்க வெறும் சால்ட்டோட மட்டும் குடுக்கலாம். காரம் வேண்டாத குழந்தைங்களுக்கு. பெப்பர் வேணுன்றவங்களுக்கு பெப்பர் ஃப்ளேவர் கூட நீங்க போட்டு பண்ணிக்கலாம். இல்ல மொளகாத்தூள் வேணுனா மொளகாத்தூள் போட்டுக்கலாம். நமக்கு இப்ப நல்ல மொறு மொறுவான உருளைக்கிழங்கு சிப்ஸ் கடையில கிடைக்கிற மாரியே வீட்ல ரெடி பண்ணிட்டோம். இப்ப நமக்கு நல்லா எவ்ளோ கிரிஸ்பியா வந்திருக்கு பாருங்க. நம்ம கடையில கிடைக்கிற மாரியே நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. இப்ப நம்ம இத டேஸ்ட் பண்ணி பார்த்துரலாம். நம்ம இந்த சிப்ஸு கடிச்சு சாப்பிட்றப்ப நல்லா மொறு மொறுன்னு, அந்த காரம் நல்லா ஃப்ளேவரு, உருளைக்கிழங்குல உப்பு நல்லா சார்ந்திருக்கு. அந்த உப்பு ஏன் கரெக்டான இதில சார்ந்திருக்குன்னா, நம்ம தண்ணி தொளிச்சதுனால. நம்ம எடுத்ததுக்கப்புறம் அந்த உப்பு பெரட்டுனோம்னா, அங்கங்க திட்டு திட்டா நிக்கும். அதனால நம்ம தண்ணியா தொளிக்கிறதுனால உருளைக்கிழங்குல உப்பு நல்லா சார்ந்திருக்கு. நம்ம கடையில எப்படி இருக்குமோ, அதே டேஸ்ட்ல இருக்கு. நீங்க இதே மாரி உங்க வீட்ல நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அபிராமி ஃப்ரம் அபிஸ் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் கோயம்புத்தூர். செட்டிநாடு முறைப்படி அதிரசம், முறுக்கு, சீடை, ரிப்பன் பக்கோடா, அதே மாரி மிக்சர் எல்லா ஐட்டமும் நாங்க வீட்டு முறைப்படி தரமான முறையில் செஞ்சு குடுத்துட்ருக்கோம். நீங்க ஆர்டர் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரெடி பண்ணி குடுத்துட்ருக்கோம். உங்க வீட்டு விசேஷங்களுக்கு பலகாரங்கள் தேவைன்னா கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 8248632821. நன்றி, வணக்கம்.